வெல்கம் டு கலாஸ் பாட்ஷாலா. நமஸ்தே வித்யார்த்தியும். இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிற லெசன் மத்தியமா புக் ஹிந்தி பிரச்சார் வாகினி 2லேருந்து லவ்குஷ் செக்ஷனில் 4th லெசன் பேஜ் நம்பர் 103 4th லெசன் நம்ம இப்போது கற்றுக்க போகிறோம். இது எஸ்ஏ கிடையாது, எஸ்ஏஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த 4th லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெசனோட பேர் ஸ்ரீ ராமச்சந்திர ஜி கா இராதா, அப்படின்னா ராமச்சந்திரனுடைய கருத்து, எண்ணம் அப்படின்னு அர்த்தம், ஒப்பீனியன் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட் பேராகிராஃப் பார்ப்போம். அதாவது குருஜி வசிஷ்டர் என்ன சொல்லியிருக்காரு, மக்களை நல்ல ஒரு நீ ஐடியலாக எக்ஸாம்பிளாக தான் வாழ்ந்து காட்டணும், அப்போ தான் உன் பெயர் நிலச்சி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் ஜிக்கு சலாஹ் கொடுத்துருக்காரு. இப்போ என்ன இவர் முடிவு எடுக்கிறார் ராமச்சந்திரஜின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 103. குரு வசிஷ்ठ ஃபஸ்ட் पैराग्राफ பாருங்கள். குரு वशिष्ठ जी के यहाँ से रामचंद्र जी महल को वापस आए. குரு வசிஷ்ட ஜி கே யஹா சேன்னா அவருடைய பிளேஸில் இருந்துன்னு அர்த்தம். அங்கே இருந்து ஸ்ரீ ராமச்சந்திர மஹல்கோ வாபஸ் ஆயே, ஸ்ரீ ராமச்சந்திரஜி மஹல்னா பேலஸ்க்கு வாபஸ் ஆயே, திரும்பி வராரு. அவர் பரத் லக்ஷ்மண் அவர் சத்ருக்னோக்கோ புலாக்கர் சலாஹ்லி, பரதன் லக்ஷ்மணன் அவர் சத்ருகனெல்லாம் அழைச்சி சலாஹ்லி அட்வைஸ் கேட்குறாரு. லீனா டுக், சலாஹ் பெண்பாலுங்கிறதால லீன் சொல்கிறோம், ஓகேயா. உன்னோடனே தூத் கி சாரி பாத்தே பாயோं से कही. இவர் உன்ஹோனா வே ப்ளஸ் நே, அவர் என்ன பேர் தூத் கி சாரி பாத்தே, தூத்னா தூதன், அந்த தூதன் சொன்னா இல்லையா, அந்த சாரி பாத்தேன்னா எல்லா விஷயங்களும், பாத் அப்படிங்கிறது பெண்பாலுங்கிறதால பாத்தேன்னு சொல்கிறோம். அது ஐ மீன் சாரி பாத்தேன்னு சொல்கிறோம். பாத்தேன்னா விஷயங்கள் ப்ளூரல், சாரி பாத்தேன்னா எல்லா விஷயங்களையும் பாயோं से कही பிரதர்ஸ் கிட்ட சொல்கிறாரு எல்லா விஷயத்தையும். ஃபிர் வசிஷ்ட ஜி கி ராய் பி சுனாயி, வசிஷ்டருடைய கருத்தையும் சொல்கிறாரு. கி ராய்னா அவருடைய கருத்து, வசிஷ்டர் என்ன கருத்து சொன்னாருங்கிறதையும் சுனாயின்னா சொன்னார். யார்? ராமச்சந்திரர் தன்னோட சகோதரர்கள்கிட்ட. லேக்கின் பாயோனே கஹா, லேக்கின்னா பட், ஆனால் பிரதர்ஸ் என்ன சொன்னாங்க, சீதாஜி சதி, சீதாஜி சத்தின்னா அவங்க பதிவிரதன்னு சொல்லுவோம்ல, அவ்வளோ மிக சிறந்த ஒரு மனைவி. அவர் படி நேக் ஸ்திரீ, நேக்குன்னா ஆனஸ்டான நேர்மையான ஒரு ஸ்திரீ பெண்மணி. எக் ஆத்மீகி பாத்தோம் பர், ஒரு மேனோட பாத்தோம் பர், அவன் பேசின பேச்சுகளால் உன்னை ஜங்கல் பேஜ்னா டிக் நகி, உன்ஹேனா சீத்தைய அவரை ஜங்கல் பேஜ்னா, ஜங்கல்னா காட்டுக்கு, பேஜ்ரானா அனுப்புறது, டீக் நகி அனுப்புறது நல்லா இல்லைன்னா, ஐசா கர்னேசே, ஐசா கர்னேசேன்னா அப்படி செய்வதால், உன்கே சாத் அவருக்கு படா அநியாயம் ஹோகா, உன்கே சாத்னா அவரோட அநியாயம் இருக்கும்னு அர்த்தம் மீன் பண்ணக்கூடாது. அவருக்கு அநியாயம் ஹோகா, அதாவது சீதாஜிக்கு ரொம்ப அநியாயமாக ஆகிடும் அது. ஹர் கோயி இசே புரா கஹேகா, ஹர் கோயின்னா ஒவ்வொருத்தவங்களும் இசை இதை புரா கஹேகா, இது ரொம்ப மோசம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். பர் ஆனால் ஸ்ரீ ராமச்சந்திரஜினே உனக்கி பாத்தே ந மானி, ஸ்ரீ ராமச்சந்திரஜி உன்கி பாத்தேன்னா அவர்கள், உன்கின்னா பரத் சத்ருக்னா அடுத்தது லக்ஷ்மண் இவங்கெல்லாம் பாத்தே அவங்க சொன்ன பேச்சுக்களை நான் மானி ஏற்றுக்கலை இவர். உன்னோடனே கஹா ராமச்சந்திரர் என்ன சொல்கிறாருன்னா, தும் லோகோं का கயால் டீக்கு ஹை, உங்களுடைய கயால்னால் அது கருத்து தான், உங்களுடைய கருத்து டீக்கு ஹை சரிதான். சீதா பில்குல் நேக் ஒரு பவித்ர ஹை, சீதா கம்ப்ளீட்லி நேக்குனா ஒரு ஹானஸ்டானவங்க அண்டு பவித்ர புனிதமானவங்க சீதாஜி. மை இஸ் பாத்துக்கோ அச்சி தர ஜான்தா ஹூँ, மே இஸ் பாத்துக்கோன்னா இந்த விஷயத்தை அச்சி தர ஜான்தா ஹூँ, அச்சி தரன்னா நன்றாக, ஜான்தா ஹூம்னா அறிவேன், கி தட் சீதா மே சீதா கிட்ட. நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. கோயி ஐபு நஹி ஹை, ஐபுன்னா குறை, அவ மேலே ஒரு குறையும் தப்பும் கிடையாது அப்படிங்கிறாரு. லேக்கின் சவால் ஏஹே கி மேரே இஸ் வியவஹார் சே, லேக்கின் பட் சவால் ஏஹே கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, மேரே இஸ் வியவஹார் சே என்னோட இந்த பிஹேவியரால் பிரஜா கா சால் சலன் கராப் ஹோ ரஹா ஹை, பிரஜா மக்களுடைய சால் சலன் அவங்களோட நடத்த கராப் ஹோ ரஹா ஹை கெட்டு போயிட்டுருக்கு. அவர் உனக்கு
டிக் பனாயே ரக்னா, ஆனால் அவங்கள வந்து டிக் பனாயே ரக்னான்னா நல்ல விதமாக ஆக்கிறது ஹமாரா சப்சே பஹலா ஃபர்ஸு ஹை. ஹமாரா நம்மளோட சப்சே எல்லாத்தை விட பஹலா ஃபர்ஸு ஹை முதல் கடமை. ராஜா கா சரித்திர பிரஜா கேலியே ஆதர்ஷம் ஹோனா சாஹியே. ஒரு ராஜா அப்படின்னா அவருடைய சரித்திர கேரக்டர் வந்து பிரஜா கேலியே ஆதர்ஷம் ஹோனா சாஹியே, பீப்புளுக்கு ஆதர்ஷ் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். क्या तुम लोगों को ये कहावत नहीं मालूम है? அதாவது क्या तुम लोगों को உங்களுக்கெல்லாம், तुम लोगों कोனா உங்களுக்கெல்லாம் ये कहावत नहीं मालूम है இந்த பழமொழி தெரியாதா? யதா ராஜா ததா பிரஜா, அதாவது எப்படி ராஜா இருக்கணும் மக்கள் அப்படி தான் இருப்பாங்க, மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழின்னு தமிழில் அது அப்படியே கரெக்டாக சொல்வோம். அப்படி தானே இருப்பாங்க. ஜெய்சா ராஜா ஹோத்தா ஹை, எவ்விதம் ராஜா இருக்கானோ வைசேகி அதே போல தான் உஸ்கி பிரஜாபி ஹோத்திகை, அப்படி தான் மக்களும் இருப்பாங்க. இந்த பழமொழி நீங்கள் கேட்டது இல்லையா? அகர் மே புரா காம் கரும், அகர்னா இஃப், நான் புரா காம் கெட்ட செயலை கரும் செய்தால் தோ, இங்கே பாருங்கள் அகர் வந்தால் இங்கே இந்த சென்டென்ஸோட கண்டினியூட்டியில் தோ வருது பாருங்கள். நான் கெட்ட செயலை செய்தால் தோ பிரஜாபி, அப்போ மக்களும் மேரி தேக்கா தேக்கி புரா காம் கர்னே லகேகி, மக்களும் என்னையே பார்த்து அந்த மாதிரி கெட்ட செயல்கள் செய்ய ஆரம்பிப்பாங்க. இஸ்ஸே சாரா ராஜ்ய, ஸோ இப்போ என்ன ஆகும்னா இதனால் சாரா ராஜ்யம் முழு ராஜ்யமும் சௌப்பட் ஹோ ஜாயேகா. சௌப்பட்டுனா பாழாறது அப்படின்னு அர்த்தம், பாழாயிடும். ஒரு இஸ் பாப்பு கேலியே, அந்த பாவத்திற்கு ஹம் ஜிம்மேதார் ஹோங்கே, ஹம் நாம தான், ஜிம்மேதார்னா பொறுப்பு, நாம தான் பொறுப்பாகும், இப்படிலாம் இது ஆகக்கூடாது நாடு அப்படிங்கிறார். அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். பாயோனே ஸ்ரீ ராமச்சந்திர ஜி கா இராதா பதல்னே கி கோஷிஷ் கி. பாயியோனே அப்படின்னா சகோதரர்கள், ஸ்ரீ ராமச்சந்திர ஜி கா இராதா அவருடைய கருத்தை பதல்னே கி கோஷிஷ் கி, பதல்னேன்னா மாற்றுறதுக்காக கோஷிஷ் கி முயற்சி செய்கிறாங்க. லேக்கின் உஸ்கா கோயி அசர் ந ஹுவா, லேக்கின் ஆனால் உஸ்கா அதுக்கு கோயி அசர் ந ஹுவா எந்த பாதிப்பும் இல்லை. அவர் ரொம்ப உறுதியாக இருக்கார் ராமச்சந்திரர். வே அப்படி இராதே பர் காயம் ரஹே, காயம்னா நிலையா, அப்படியே இதுதான் என்னுடைய முடிவு அப்படிங்கிறாரு. இன்னொன்று லக்ஷ்மண் கோ ஹுக்கும் தியா, அவர் வந்து லக்ஷ்மண் கோ ஹுக்கும் தியானா, ஹுக்கும்னா ஆர்டர் கொடுக்குறாரு. கி வே சீதா கோ லே ஜாக்கர் ஜங்கல் மே சோட் ஆவே, போயிட்டுப்பா நீ சீதாவை லே ஜாக்கர்னா அழைச்சிட்டு போய் ஜங்கல் மே சோடாவே, காட்டில், ஜங்கல்னா காட்டில், சோடாவே விட்டுட்டு வாப்பா அப்படிங்கிறாரு. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். ஜப் சீதா கோ கர் சே நிக்காலே ஜானே கி கபர் ராணியோ கோ மிலி, எப்போ சீதை வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்கிற கபர் செய்தி ராணியோக்கு மிலி ராணிகளுக்கு கிடைச்சதோ தோ வே பஹு துக்கி ஹுயி, அவங்க ரொம்ப ராணிலாம் துக்கமாகறாங்க. யார்? கைகேயி, கௌசல்யா, சுமித்ரா இவங்கெல்லாம். அப்படி பியாரி பத்தோஹு, அவங்களுக்கு பியாரி ரொம்ப பிடிச்ச அன்பான பத்தோஹு மருமகள் சீதா கே வன் ஜானகி கபர், சீதா காட்டுக்கு போகிற செய்தி சுன்கர் மாதா கௌசல்யாவுக்கு கித்தனா துக்க ஹுவா, மாதா கௌசல்யாவுக்கு எவ்வளோ துக்கமாச்சு. ஏ கோன் கह सकता है, இது யாரால சொல்ல முடியும். உன்னோட ஃபௌரன் ஜாக்கர் ஸ்ரீ ராமச்சந்திர ஜி से प्रार्थना की और कहा, उन्होंने அவங்க ஃபௌரன் ஜாக்கர் உடனே போய் ராமச்சந்திர ஜி சே பிரார்த்தனா கி, ராமர் கிட்ட போயிட்டு பிரார்த்தனா கி ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. பிரார்த்தனாங்கிறது பெண்பாலுங்கிறதால பிரார்த்தனா கீன்னு வருது. கீன்னா டிட்டுன்னு அர்த்தம், செய்தார்கள், வேண்டினார்கள். அவர் கஹா சொல்கிறாங்க, மேரி சீதா மே கோயி தேஷ் நகி, என்னோட சீத்தை கிட்ட कोई दोष नहीं, எந்த குற்றமும் இல்லைப்பா. உசே एक मूर्ख धोबी की बात पर जंगल में मत भेजो, उसे அவளை एक மூர்க்கனா முட்டாள், முட்டாள் வாஷர்மேன் செலவக்காரன் சொன்ன பேச்சு கேட்டு ஜங்கல் மே மத்து பேஜோ, காட்டுக்கு அனுப்பாதப்பா. பலா ராஜ்பவன் மே பாலி கई சீதா वन में अकेली कैसे रहेगी, ராஜ்பவன் மே அரண்மனையில் வளர்ந்த சீதா वन में காட்டில் அக்கேலி கைசே ரகேகி, அக்கேலான்னா தனியாக, அக்கேலின்னா இங்கே பெண்பால் சீத்தையை சொல்கிறாங்க, அவள் தனியாக எப்படிப்பா இருப்பா. லேக்கின் மாதா கி ஆர்ஜூ மின்னத்துக்கா ஸ்ரீ ராமச்சந்திர பர் கோயி அசர் நஹி ஹுவா, லேக்கின் ஆனால் மாதா கி தாயுடைய ஆர்ஜூ மின்னத் அப்படின்னா அவங்களுடைய வேண்டுதல், அவங்க ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, அப்படியே விண்ணப்பிக்கிறாங்க, அதெல்லாம் ஸ்ரீராமச்சந்திர ஜி பர் கோயி அசர் நஹி ஹுவா, எந்த எஃபெக்ட்டுமே இல்லை. வே அப்பனே இராதா பர் அட்டல் ஹீ ரஹி, அவர் அதுலேயே உறுதியாக இருக்கார், தன்னுடைய இராதா கருத்தில் முடிவில் உறுதியாகவே இருக்கார். அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். லக்ஷ்மண் கோ अपने बड़े भाई का ये हुक्म मानकर बहुत अफसोस हुआ,
लक्ष्मण को अपने बड़े भाई का ये हुक्म तन्नुடைய அண்ணனுடைய हुक्म सुनकर आर्डर केट बहुत अफसोस हुआ। अफसोसनाலும் दुखम ना ரொம்ப दुखப்படுறாரு। लेकिन वे अपने बड़े भाई का हुक्म मानना अपना सबसे बड़ा धर्म समझते थे। लेकिन आना और वे अपने बड़े भाई का तन्नुடைய அண்ணனுடைய हुक्म मानना கட்டளை ஏற்றுக்கிறத अपना सबसे बड़ा धर्म समझते थे। தன்னுடைய सबसे बड़ा धर्म எல்லாத்தோட மிக உயர்ந்த தர்மம் அதாவது அவருடைய கடமை அப்படிங்கிற மாதிரி समझते நினைச்சார் கருதினார்। उन्होंने कभी उनका हुक्म नहीं तोड़ा था। இது வரைக்கும் அவர் எப்பயுமே அண்ணனுடைய கட்டளையை नहीं तोड़ा था, மீறினதே கிடையாது। इसलिए वे तैयार हो गए, அதனால் அவர் ரெடி ஆயிட்டார்। और सीता जी के पास जाकर बोले, सीते கிட்ட போய் சொல்கிறாரு, माँ श्री रामचंद्र जी की आज्ञा हुई है। अम्मा श्री रामचंद्र आज्ञा हुईना அண்ணன் கட்டளையிட்டிருக்காருங்க कि मैं आपको जंगल में ले जाकर நான் உங்களை காட்டுக்கு அழைச்சிட்டு போய் ले जाना அழைச்சிட்டு போகிறது ऋषि मुनियों का आश्रम दिखलाऊं ரிஷிகள் முனிவர்களோட ஆசிரமத்தை காட்ட சொல்லியிருக்கார் அண்ணன்। आप जल्दी तैयार हो जाइए, நீங்கள் சீக்கிரம் ரெடி ஆகுங்கம்மா। रथ तैयार है, रथம் ரெடியாக இருக்குமா। लक्ष्मण को सच्ची बात कहने की हिम्मत ना हुई। लक्ष्मणுக்கு सच्ची बात உண்மையான விஷயத்தை कहने की हिम्मत नहीं हुई, சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது। हिम्मतனா தைரியம்। அடுத்த पैराग्राफ பாருங்க। वन जाने की खबर सुनकर सीता जी को बहुत खुशी। वन जाने की खबर காட்டுக்கு போகிற கபர்னா செய்தி கேட்டு சீதா ரொம்ப குஷியாயிட்டா। குஷுயின்னா மகிழ்ச்சி அடைந்தாள்। உனக்கும் அப்பனே வேதின் யாதாகையே, அவளுக்கு தன்னுடைய அந்த நாட்கள் யாதாகையே நினைவில் வருது। எந்த நாட்கள்? ஜப் வே ஸ்ரீ ராமச்சந்திர ஜி और लक्ष्मण के साथ पंचवटी में रहती थी। அவங்க ராமச்சந்திரனோடையும் லக்ஷ்மணோடையும் பஞ்சவட்டியில் இருந்தாங்க இல்லையா, அந்த நாட்கள் ஞாபகம் வருது। வன்ய பசுவோं का प्रेम, वन्य पशुओं का प्रेम அந்த காட்டு மிருகங்களோட அன்பு। ஜங்கலி लोगों की सहानुभूति, जंगली लोगना काट मनिदர்களுடைய सहानुभूति करुणை। और मुनियों की स्त्रियों का सत्संग, मुनियों की स्त्रीना मुनिवர்களோட மனைவிகளோட सत्संग நல்ல சேர்க்கை। ये सारे दृश्य उनकी आंखों के सामने आने लगे। दृश्यना सीन இந்த காட்சிகள் எல்லாம் அவங்க கண்ணுக்கு முன்னாடி வர தொடங்குது। उन्होंने मुनियों की स्त्रियों को भेंट देने के लिए बहुत से गहने और कपड़े अपने साथ लिए। அவங்க முனிவர்களோட மனைவிகளுக்கு பேண்ட் தேனே के लिए பரிசு வழங்குறதுக்காக बहुत से गहने और कपड़े अपने साथ लिए। बहुत सेना நிறைய गहने நகைகளும் कपड़े துணிகளும் अपने साथ लिए தன்னோட எடுத்துக்கிட்டாங்க। फिर सबको प्रणाम नमस्कार किया, அப்புறம் எல்லாருக்கும் வணக்கம் செஞ்சாங்க। அவர் உனக்கு ஆசீர்வாद लेकर रथ में जा बैठे। அவங்களுடைய ஆசீர்வாதம் அதாவது தன்னுடைய மாமியார்கள் எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் லேக்கர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரத்தமே ஜாபைட்டி ரத்தத்தில் சென்று அமர்ந்தாங்க। ஸோ இதுதான் நம்ம இந்த லெசனில் லேர்ன் பண்ணுறது। நல்லா படிங்க। धन्यवाद। आपकी अध्यापिका कला। மறக்காமல் எல்லாரும் கலாஸ் பாடசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்। இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க। இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்।